ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கீம் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ் இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கான பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அப்ரூவல் கொடுத்து இதுக்கு எவ்வளோ ஃபண்டு, எவ்வளோ அவுட்லே, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ், அதாவது பல்சஸ், அதாவது நம்ம க்ராப் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, பல்சஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இந்த பல்சஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் ரிலையண்ட்டை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்சி, பல்சஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா பல்சஸில். ஓகேவா? அதே சமயம் கன்சப்ஷன் பண்ணுறதுலேயும் சரி, லார்ஜஸ்ட் கன்சியூமர் நம்ம. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன தான் வேர்ல்டுலேயே நம்ம தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா கூட, நம்மளும் என்ன தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய நீட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோபல் லெவலில் நம்ம 25% வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் கன்சம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 27% குளோபல் லெவலில். ஓகேவா? ஓகே, சரி, டேரெக்டாக ஸ்கீம்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா 6 இயர்க்கான ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட்டு. ஸோ இப்போ 6 இயர்ஸ் அப்படின்னா 2025 ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 6 இயர்ஸ். இந்த ஸ்கீமுக்கான டோட்டல் அவுட்லேன்னு பார்த்தோம் அப்படின்னா 11,440 crore. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 இயர் ஒரு மிஷன். ஓகேவா? எஸ்பெஷலி பல்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது துவரம் பருப்பு சொல்லுவாங்களே, தூர். உரத் அப்படின்னா உளுந்து. மசூர் அப்படின்னா இந்த மைசூர் பருப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது. ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி இந்த 3 பல்சஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம இம்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறத ரெடியூஸ் பண்ணணும். டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மர்ஸ்க்கே இன்கம் அதிகமாகும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஒன்ஸ் நம்ம க்ராப் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறமும் என்ன நடக்கும் அப்படின்னா, லாஸஸ் நடக்கும். ஸோ அந்த லாஸஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பல்சஸ்க்குன்னு. ஓகே. ஸோ ஸோ இந்த ஸ்கீம் வந்து எத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ 6 இயர்ஸு. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த வரைக்கும் எவ்வளோ அவுட்லே அப்படின்றது சொல்லியாச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இது ஃபஸ்ட்டே நம்ம சொன்னதான். ஸோ நம்ம வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசரும் லார்ஜஸ்ட்டு கன்சியூமரும் கூட. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்ரி இயர் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கோலே என்ன அப்படின்னா, இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், ஃபார்மர்ஸோட இன்கம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஸ்டேபிள் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போது ஃபார்மர்ஸ் அதிகமாக ப்ராடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அது வந்து சேல்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ்க்கு ஸ்டேபிள் ப்ரைஸஸ் கிடைக்கிற மாதிரியும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இந்த 6 இயர்ஸ் முடியும் போது இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 350 lakh டன்ஸாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா? 350 lakh tons. ஓகே. ஸோ இப்போ
நம்ம லாஸ்ட்டாக எஸ்டிமேட் பண்ணதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 242 lakh tons. ஓகேவா? ஸோ இந்த 242 lakh tonsலேருந்து 350 இன்க்ரீஸ் பண்ணணும் 6 இயர்ஸில். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அப்போது இருக்கிற ஏரியாலே வச்சு நம்மளால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பல்சஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னும் அதிகமாக்கணும். ஸோ அது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 35 lakh hectares. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஹெக்டருக்கான ஈல்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 1130 கிலோகிராம் வந்து ஈல்டு வர மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 881 கிலோகிராம் பர் ஹெக்டர். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொண்டு வரதுனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுனால யாருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதனால் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ ஓகே, இவங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க அந்த 6 இயர்ஸில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ ஃபார்மர்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் அதை வாங்குவா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு டிமாண்டுக்கும் மீறி நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் 4 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு இந்த NAFED NCCF. ஸோ NAFED அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. NCCF அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன். இவங்க வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் 100% வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூர், உரத், மசூர் இது எல்லாமே இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து 100% ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஓகே நாங்கள் ப்ரைஸ் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபார்மர்ஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ அவங்க வாங்கிப்பாங்க, அப்போ நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து இந்த 2 ஏஜென்சிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100% வாங்கிப்பாங்க ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து, அதுவும் ரிஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து. ஓகேவா? அடுத்து நம்ம ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈல்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்? ஸோ அப்போது இப்போ ஒரு 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 துவரம் பருப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அப்போது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சீட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் டாலரண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் நல்ல ஈல்டு இருக்கிற வெரைட்டியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஆனால் அது பெஸ்ட்டு வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த க்ராப்பு, அப்போ நீங்கள் வேஸ்ட்டு தானே அது. அப்போது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் டாலரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 88 lakh ஃப்ரீ சீட் கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 88 lakh ஃப்ரீ கிட்ஸில் வந்து மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 126 lakh குவிண்டால் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஏரியா எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஏரியா எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் பல்ஸ் மட்டும் தனியாக கல்டிவேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ரைஸ் க்ராப் இருக்குது அப்படின்னா அது பார்டர் சுற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பல்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். இல்லை சுகர் கேன் க்ராப் இருக்குது அப்படின்னா அதில் இன்டர் க்ராப் பண்ணலாம். இன்டர் க்ராப் அப்படின்னா என்னென்னா ஒரு க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பிட்வீன்லலாம் கேப்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கேப்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஒரு க்ராப்பை கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் இன்டர் க்ராப். ஸோ அப்போ இன்டர் க்ராப்ஸை ப்ரொமோட் பண்ணலாம்
பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியா எக்ஸ்பேன்ஷன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அண்டர் யூட்டிலைஸ்டு லேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இன்டர் கிராப்பிங் பண்ணலாம், டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ஒரே க்ராப்பே கல்டிவேட் பண்ணாமல் ஸோ மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ராப்பை கல்டிவேட் பண்ணோம். அப்போ தான் சாயிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்டைலாக இருக்கும். ஒரே க்ராப்பே கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சாயிலும் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா ஃபர்டைலாக இருக்காது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கல்டிவேட்லாம் பண்ணுறோம், ஹார்வெஸ்ட்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராசஸிங் யூனிட் 1000 ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடி தராங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 lakh, ஒரு யூனிட்டுக்கு 25 lakh வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 1000 ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ் ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம், மார்க்கெட்டபிலிட்டி பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த பல்சஸோட குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? வேஸ்டஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வராங்க. அது ஒரு யூனிட்டுக்கு 25 lakh வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர் ட்ரைனிங் அண்டு கிளஸ்டர் அப்ரோச். அதாவது இப்போ நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் ஒரு க்ராப் அப்படின்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வந்துச்சு. அதை சொல்லி கொடுக்கறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஐகேர், கேவிகே, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து கிளஸ்டர் லெவலில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஏன்னா அந்த ரீஜியனுக்கு எந்த மாதிரி கல்டிவேட் பண்ணால் க்ராப்பை க்ரோ பண்ணால் ஈல்டு நல்லா கிடைக்கும்ன்ட்டு அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் ஐகர், அதுக்கப்புறம் கேவிகே, அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் பஃபர் ஸ்டாக். ஸோ பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் சைடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பஃபர். கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஃபர் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ பஃபர் ஸ்டாக் எதுக்கு வச்சுப்பாங்க அப்படின்னா திடீர்னு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி அந்த டிமாண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது க்ராப் ஈல்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி பஃபர் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னும் போது என்னென்னா இப்போது இன்கேஸ் வந்து இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுன் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாகிடுச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கவர்மெண்ட் வந்து வாங்கி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா திருப்பியும் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு ஒதுக்கி வச்சு அந்த ஃபண்டு வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க இந்த பர்பஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மற்ற ஸ்கீம்ஸ் கூட லிங்க் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு க்ராப்பை கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா சாயில் ஹெல்த்தை செக் பண்ணணும். சாயில் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஸோ எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் பார்த்து சாயிலில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா தான் நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு மெக்கானிசேஷன் அப்படின்னும்போது ஸோ இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து வந்துடுச்சு அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி அப்ளை பண்ணணும், இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஓகேவா? ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வைக்கணும். 4 இயர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ சீட் குவாலிட்டியான சீட்ஸை வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க நம்ம ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இம்போர்ட்டட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்னென்ன அவுட்கம்ஸ் வரும், இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு என்ன அவுட்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செல்ஃப் சஃபிஷியன்சி இன் மேஜர் பல்சஸ். ஸோ நம்ம சொன்ன இந்த 3 பல்சஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ஸ்டேபிள் ப்ரைஸஸ் இருக்கும், கன்சியூமர்ஸ்க்கும் ப்ரைஸ் வந்து பல்சஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்டேபிள் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸிங் யூனிட்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இம்போர்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ மேஜர் அவுட்கம் அப்படின்னும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஈல்டு வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 350 லேக் டன், கரெக்டாக லேக் டன் வந்து ஈல்டு கிடைக்கும். ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 35 லேக் ஹெக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பர் ஹெக்டருக்கு 1130 கிலோகிராம் பர் ஹெக்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதனால் 2 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பல்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட்டை டிக்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது எத்தனை இயர்ஸ்னால் 6 இயர்ஸு. அவுட்லே வந்து 11,440 crore. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.